கோவக்காய் ஸ்பெஷல். கோவக்காயில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டஃப்டு கறி ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் பாலக்கீரை போட்டு ஒரு கொஜ்ஜு, அப்புறம் வந்து ஒரு கூட்டு, கோவக்காய் கூட்டு, அப்புறம் கோவக்காயில் சட்னி, நைட்டுக்கு அடைக்கி சட்னி, அப்புறம் கோவக்காயில் வந்து மாங்காய் போட்டு ஊறுகாய். கரெக்டாக? கரெக்டாக. ஏன்னா சாதம் வந்து நிறைய பண்ணி காமிச்சிருக்கோம். 3-4 வாட்டி சாதம் பண்ணல. சாதத்துக்கு வந்து குழம்பு மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அந்த கொண்டைக்கடலை போட்டு அது கூட்டு குழம்பு மாதிரி, அது கூட்டு குழம்பு மாதிரி சாதம் போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு. அது தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த பொறுத்தவரை ஒன்று வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கும். ஊறுகாய், சட்னி வந்து நைட்டுக்கு. சாதம் வந்து லிங்கில் கொடுங்க. ஒரு 4 டைப் பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. அதை பார்க்கணும். ஓகே. ஆல்ரெடி ஒன்று சாதம்னு ஒன்று பண்ணியிருக்கோம், புலாவ்னு ஒன்று பண்ணியிருக்கோம்ல? ஆமாம், 2-3 பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த காயை வந்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். நீட்டமாக லைட்டாக ஓப்பன் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். இந்த இப்படி பண்ணி வைக்கணும். அப்படி எல்லா காயும் இப்படி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மசாலா ஸ்டஃப் பண்ணணும். மசாலா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அதே பேஸ் தான். என்னென்னா கொத்தமல்லி வேறு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், காரத்துக்கு மிளகா, கொஞ்சம் இது டேஸ்ட் இருக்கிறதுக்காக இந்த முந்திரி பருப்பு. இந்த காய் என்னென்னா சப்புன்னு இருக்கிறதுனால அது யோசிப்பேன். ஆனால் இதில் வந்து அவ்வளோ பீட்டோல் இருக்குது, இதில் மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்படியா? அவ்வளோ நல்ல இது ஹெல்த்துக்கு ரொம்ப இது வந்து. ஸோ இந்தமாரி காரம் போட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா சில பேர் வந்து அப்படியே குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுருவா. நல்லா வேகணும், வேகத்துக்கு லேட் ஆகணுனால அப்படின்னா இது வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு நல்லா ஒரு 10-25 மினிட்ஸ் அப்படியே அது பாட்டு ஃப்ரை ஆகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகே. எவ்வளோ எடுத்துருக்கேன்னா இது 2 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகா காரத்துக்கு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கிறேன். ஓகே. போது காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். பொடி பண்ணிட்டதை அப்படியே இதுக்குள்ளே வச்சுட்டு வைக்கணும். ஆக்சுவலாக குக்கரில் வைக்கிறனா கூட என்ன பண்ணால் எல்லா காயும் அப்படியே உள்ளே வச்சுட்டு துளியோண்டு ஒரு 2 ஸ்பூன் இதெல்லாம் விட்டுட்டு வச்சோம்னா தீயாது, அப்படியே எடுத்துடலாம். இல்லை அப்படியே வதக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். அது நார்மல் பண்ணுற பொறுத்தரோடு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு முழுசாக இருக்கும். ப்ளஸ் வந்து உள்ளே சாப்பிடும்போது இப்படி இருக்கும். நல்லா நீட்டாக எடுத்துட்டு நல்லா வந்துடும். அது நல்லா வந்துடும். அதான் கொஞ்சம் இதில் நம்ம எலுமிச்சட்டில் வச்சோம்னா 20 மினிட்ஸ் ஆகும். குக்கர் வச்சா ஒரு விசில், அதான் அளவு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடணும். இதுனா கொஞ்சம் ஜலம் விட்டு இப்போ எலுமிச்சட்டில் வச்சுட்டு மூடிடுறேன். அது பாட்டிருக்கும். பண்ணிட்டேன். கடுகு 2 பெருங்காயம் போட்டிருக்கேன். அது வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 கருவேப்பிலை போட்டுட்டு வச்சுருந்தேன். கருவேப்பிலை 2 போட்டுருந்தேன். போட்டு இது வச்சிருந்தேன். அப்புறம் இது என்னென்னா கொஞ்சம் புளிப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வேகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா தக்காளி நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு நல்லா வடிகட்டிட்டு பியூரியை கொஞ்சம் விடலாம். இல்லை நீர் புளி கொஞ்சம் விடலாம். இல்லை 2 ஸ்பூன் தயிர் விடலாம். நான் 2 ஸ்பூன் தயிர் விட்டுருவேன். அப்போ விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஆயில். அப்படியா? ரசவாங்கி மாதிரி. ரசவாங்கி, ஆமாம், ரசவாங்கி மாதிரி தான். புளி விட்டோம்னா ரசவாங்கி, மோர் விட்டோம்னா என்ன பேர் வச்சுன்னு வச்சுங்க. இப்போ மோர் விட்டோம்னா பேசாமல் மோர் வாங்கின்னு சொல்லிடலாமா? என்னன்னா சொல்லுங்க. ஸ்டஃப்டு மோர் வாங்கி அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டேன். மோர் வாங்கி தயிர் வாங்கினா. அப்படியா? ரசம் வாங்கி இல்லைன்னா அதான் நீங்கள் எதுவும் கோவம், இந்த கோவம் தான் கோவக்காயா? கோவக்காயா? பாவப்பட்ட பாவக்காய்னீங்கல்ல, கோவப்பட்ட கோவக்காயா? கோவம் இல்லை, அது வந்து எனக்கு நான் தெரியல. அது கோவக்கான்னு சொல்லுவோம். இது வந்து இந்த கூவக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூம்பு மாதிரி இருக்குல்ல, கூவக்காயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி செடி வந்து தொண்டை செடியிலேருந்து வர்றது. தொண்டைக்காய் தான் இது பேர். தொண்டைக்காய் தொண்டை செடியிலேருந்து வர்றது. சில இடத்துல கோவக்கான்னு சொல்கிறோம், கோவைன்னு சொல்லுவோம். அந்த கூவை அது வந்து கூம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக இது வந்து டயபெட்டிஸ் கண்டிப்பாக டாக்டர் சாப்பிடுன்னு சொல்கிறதுனால அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஆமாம், பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அது இருக்குல்ல, சொல்லுங்கள் நீங்கள் அதில். கண்ணுக்கு நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த காய். நான் இது என்ன பண்ணுறேன்னா அந்த அடுப்பில் வச்சுருந்தேன். 20 மினிட்ஸ் ஆகும் அது அப்படியே நல்லா வேகிறதுக்கு. ஸோ 22 மினிட்ஸ் ஆகும் இல்லையா, அதை வச்சுட்டு அடுத்து ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, கூட்டு குழம்பு பண்ண போகிறோம். ஆமாம், இது வந்து கிரேவி டைப். இதுக்கு வந்து என்னென்னா எள் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 டீஸ்பூன் எள், 2 வந்து வேர்க்கடலை. அதை நல்லா வறுத்துக்கணும். அதை ஆக்சுவலாக இந்த சாதாரணமாக இதை மட்டும் தனியாக பண்ணுற அன்றைக்கி இது மல்லி விதையும் போட்டு நல்லா வறுத்துட்டுடலாம். ஆனால் இப்போ இன்னி மல்லி விதை பொடி பண்ணியிருக்கனால அதுவும் ஒரே வாசனை அது மாதிரி நல்லா இருக்கிறதுனால நான் வந்து மல்லியை வறுத்துக்கல, மல்லி பொடி பண்ணி தனியாக வச்சுருக்கேன் பச்சையாக. ஓகே. ஸோ வறுத்துக்கிறதுக்கு என்னென்னா வேர்க்கடலை, எள், கொஞ்சம் தேங்காய், இந்த மிளகாய் வறுத்துட்டு மிளகா, இது 4 வறுத்து அரைச்சிடுவேன், நைஸாக பொடி பண்ணிடுவேன். அப்போ வதக்கிறதுக்கு வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் கடுகு கருவேப்பிலையும் போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச இந்த தக்காளியும் வதக்கிட்டு இந்த அரைச்ச விதியும் போட்டு அந்த காயும் போடணும். இது இந்த கொண்டக்கடலை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை எல்லாமே பண்ணலாம், நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிடணும் அப்படின்னால கொண்டக்கடலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் போடுவோம். என்ன பொடினா கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். இது வந்து செமி லிக்விடாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் டைப்பு கொஞ்சோடு கொஞ்சம் இன்றைக்கி சாத்துக்கு போட்டு பசை போகிறோம் இல்லையா, கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக விட்டுப்பேன். ஓகே. ஓகே, இப்போ என்ன வறுத்துக்கு போகிறேன்னா எள், வேர்க்கடலை, மிளகா 3 வறுத்துக்கிறேன். வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். எள், மிளகா, வேர்க்கடலை வறுத்துட்டுருக்கேன். வறுத்து ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இதையும் போட்டு கொஞ்சம் ஆறினோடனே பொடி பண்ணிக்கிறேன். ஓகே. அரைச்சிட்டேன். இப்போ வந்து இது பண்ணிடுறேன். எது பண்ணிடணும்? காய பண்ணி அதுக்கேறேன். எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். கொஞ்சம் கடுகு. ஓகே. 2 பெருங்காயம், கருவேப்பிலை. போட்டு அது காலையில் மாற்றின்ட்டேன். இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் வேகிறதுக்கு எதுவும் லேட் ஆகும். ஆனால் கொண்டக்கடையில் வேக வச்சுட்டேன் முன்னாடி. இது பாருங்க, நம்ம வேக வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா அந்த அரைச்ச இதை போடுறேன். கொஞ்சம் ஜலம் தெளிச்சுப்பேன். இப்போ ஜலம் தெளிச்சுக்கிறேன். அந்த அரைக்கிறதுல எதுவும் உப்பு போடல, அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் இது பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக போட்டுட்டோம்னா இந்த கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கை கரண்டி பட்டால் கொஞ்சம் வந்துடும். நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் ஆயிருக்கு. இன்னும் இருக்கட்டும். 22 மினிட்ஸ், இன்னும் 2-3 வேகாதெல்லாம் அடியில் போட்டேன். ஓகே. பார்த்தா ஆயிருக்கலாம், நல்லா குழஞ்சிருக்கு. குழஞ்சிருக்கு. இந்த ரொட்டி கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து வேகாது, பயம். அதனால நல்லா உள்ளே போகிறது இல்லையா, ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணால் இந்த கரண்டி வச்சு நல்லா நம்ம இது பண்ணிட்டோம்னா இந்த மசாலா ஒட்டின்றதுனா கூட அதில் ஒட்டின்றோம். ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. சாப்பிட்டு மசாலா கறி. இங்கே வந்து இது பாருங்கள், இது வந்து நம்ம வெந்துருக்கு. இந்த குழம்பு கூட்டு மாதிரி சொல்கிறேன் இல்லையா, அது வெந்துருக்கு. இப்போ அரைச்சோம் இல்லையா நம்ம இது எள்ளு, வேர்க்கடலை, மிளகா, தேங்காய் அதையும் போட்டு கொஞ்சம் ஜலமாக வச்சுக்கலாம். பொடி என்ன பண்ணியிருக்கேன்னா கொத்தமல்லி, மல்லி பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, மஞ்சள் பொடி போட்டு இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ஜலம் விட்டு லாவிக்க வேண்டியதான். ஓகே. கொஜ்ஜுங்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இல்லை கொஜ்ஜு இல்லை, இது கூட்டு குழம்புன்னு சொன்னாங்க. அதுதான் கூட்டு குழம்பு. ஆமாம், ஏன்னா நம்ம சாப்பிட்டு பிரச்சனை சாப்பிடணும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் திக்னஸ். அது இந்த பொடி வாசனையும் போகணும். போட்டு நல்லா கொஞ்சம் விடணும். ஓகே. இந்த அளவுக்கு இருக்கணுங்களா? சரிதா? சாத்துக்கு பசஞ்சுக்கு என்னன்னா இந்த மல்லி இந்த வாசனை எல்லாம் கொஞ்சம் போகணும். இந்த மிளகு, ஜீரகப்பொடி போட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். நடுவில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஊறுகாக்கு பொடி பொடியாக அப்படி கட் பண்ணி வதக்கியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். இதை காமிக்கிறேன்.
கண்டிப்பாக கோவக்காய் சேர்த்துக்கணுன்றதுனால சப்போஸ் இந்த மாதிரி பொறுத்தூர்லாம் பண்ண முடியலன்னா கூட வெறுமையே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மாங்காய் தேவையில்லை, நீ இருக்கேன்னு போட்டுருக்கேன், சீசனாக இருக்கே கிடச்சா போட்டுக்கிட்டோன்னு போட்டிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த இதை வதக்கிட்டு நல்லா அப்படியே வந்து கடுகு தாளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு வந்து மிளகு பொடி போடலாம், ஒரு நாளைக்கு மிளகா பொடி போடலாம், ஒரு நாள் கடுகு பொடி போடலாம், எது வேணாலும் நமக்கு ஊறுகாய் பொடி இருக்கு இல்லையா, அதையே 2 போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து டயபெட்டிக் குறைக்கிறது அப்படின்னால இந்த டயத்தில் வந்து இது பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லது. ஆமாம், நல்லா கலந்துக்கிறேன். கோவக்காய் மாங்காய் போட்டு இன்ஸ்டன்ட் ஊறுகாய். ஆமாம், ஆனால் கொதி வந்துருக்கு. நல்லா கொதி வாசனை வருது இல்லையா. இப்போ வெறும் கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டிடுறேன். இது ஆயிடுச்சு. பாலக்கீரை போட்ட கொஜ்ஜு. ஆமாம், போட்டு இல்லையா. இந்த பாலக்கீரை, இந்த இஞ்சி, இந்த தக்காளி நல்லா நைஸாக அரைச்சுருவேன். இது கொஞ்சம் வந்து வேக விட்டுக்கிறேன், பண்ணுறேன். அந்த அரைச்ச விழுதை போட்டுன்றேன். பாய் தான் வேக வச்சுருக்கேன், அந்த வேக வச்ச அந்த விழுதையும் போட்டுன்றேன். ஏன்னா இந்த பாலக்கோட பச்சை வாசனையும் போகணும், ப்ளஸ் இந்த இது வந்து நல்லா வேகணும். உப்பு போட்டிருக்கேன், ஒன்று இது ஆட்டும், அப்புறம் காரப்பொடி போடலாம். அப்படியே நல்லா வேகணும். ஓகே, சுண்டிடணும். அப்படி நீங்கள் சொன்னீங்களே கொஜ்ஜு இல்லை, அது மாதிரி ஆகிடும். அது இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா தக்காளி 2, அது அப்புறம் 2 மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுவேன். மிளகு, ஜீரகம், அவ்வளோதான் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு அரைக்க வேண்டியதான் சட்னிக்கு. கொஞ்சோண்டு வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணல, வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வதக்கிக்கிற அது ஆகட்டும். அப்படியே இதுதான் இந்த கொஜ்ஜு மாரி. ஏன்னா இன்னும் வேணால் இன்னும் கொஞ்சம் கொதி பண்ணிக்கலாம். போகிறோம், இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுருந்தேன். பழக்கூட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு வெறும் மிளகாயும் கடுகும் தாளிச்சுட்டேன். தாளிச்சு வச்சுருந்தேன். வெறும் இது இஞ்சி போட்டு தானே போட்டிருக்கோம் காரத்துக்கு, ஸோ அதுக்காக இது போட்டேன். இது வந்து ஏன்னா பாலக்கோடு இப்போ இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இந்த கால்சியம்லாம் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த பாலக் சேர்த்துனேன். வெறுமை வேணா நான் நார்மலாக வந்து இந்த தேங்காய் போட்டு நார்மலாக பொத்தல் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து துவையலுக்கு வறுத்து வச்சுட்டேன். வறுத்துட்டேன். அதெல்லாம் இந்த இதில் இந்த மாதிரி தக்காளி இப்படி முழுசாக வதக்கினா அது டேஸ்ட்டாக இருக்கணும். அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டேன், அப்புறம் மிளகு, ஜீரகம், உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சிட போகிறேன். ஆயிடுச்சு, தலையை ரெடி. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஊறுகாய், ஒரு துவையல், பாலக்கு போட்ட கொஜ்ஜு, ஸ்டஃப்டு கறி, கூட்டு குழம்பு, கோவக்காய், கோவக்காய் சாதம் அதில் போடுங்க பார்க்கட்டும். கோவக்காய் சாதம், புலாவ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பழைய வீடியோ இருக்குது, அதில் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாமே இது வந்து தனித்தனியாக பண்ணி சாப்பிடும். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி இதெல்லாம் ஆக்சுவலாக மெயினாக காலையில் டிஃபன் சப்பாத்திக்கு, இது வந்து மத்தியானம் சாப்பாட்டு கூட்டு குழம்பு, இதெல்லாம் நைட்டுக்கு அடையோ தோசை வாக்க போகிறேன், அதுக்கு சட்னி. ஓகே, தேங்க்யூ. வளமாக வாழ்க.